அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி எல்லாரும் நம்புறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க மீடியால எப்படியாரும் வரலாம். எல்லாருக்கும் சண்டை வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னாவே சண்டை தான் வரும். விட்டு கொடுத்து வாழ்க்கை இல்ல, விட்டு கொடுக்காம வாழ்க்கை வாழ்க்கை வாழுவாங்க. பாருங்க, அவங்க என்னன்னா அது அவங்களோட பர்சனல். ஓகேவா? உங்களுக்கு ஓட்டு இருக்கா? ஓட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்டே எங்களுது டிவி கேக்குதா. ஆமா, முத ஓட்டு போடுறோம். தெரியல. கிறிஸ்டோ கூட வந்து வெளில போறாங்கன்னா அது ஃப்ரெண்ட். ஓகேவா? நம்ம இப்ப வந்து ஒரு பையனும் பொண்ணும் வந்து ஒன்னா போறது வந்து தப்பா பேசுறது ரொம்ப தப்பு. அது நம்ம அதை பத்தி பேசவே கூடாதுன்னா இப்ப அவங்க 2 பேர் போறதுனால அவங்க வந்து த்ரிஷா வச்சிருக்காங்க சைட்ல. இது ஒரு நல்ல தலைவருக்கு வந்து ரொம்ப கேவலமானது. நல்ல ஒழுக்கம் இல்ல. ஒரு தலைவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு நல்ல ஒழுக்கம் இல்லன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புனா. இது ஒரு இப்ப நான் இருந்தேன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா நான் போவேன். ஏன்னா இதை பத்தி நான் மீடியா பத்தி எந்த நாலேஜ் இல்லாத கம்மியா நாலேஜ் இருக்கவங்களுக்கு வேணா தாக்கத்தில் ஏற்படுத்தலாம். மத்தபடி எனக்கு ஏற்படுத்தாதான் நான் நினைக்கிறேன். அது இது பண்றதுக்கு தாங்க இப்ப இந்த ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. இல்லன்னா இத்தனை வருஷம் வெளியே வராது, இப்ப மட்டும் எப்படி வெளியே வரப்போகுது? கட்சின்றதே வேணாமா அவருக்கு. அதனால தானே இவ்வளவு ப்ராப்ளம் வருது. ஃபர்ஸ்ட் இந்த இதுலயே வேணாம், போயிட்டே இருக்கலாம். டிவிக்கு தோன்றுவாங்க சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. ஆனா அவங்க பண்றது எல்லாமே எப்படி சொல்றது, விஜய் மேலதான் போய் நிக்கிறாரு. அது இறங்கவே மாட்டாரு. என்னதான் பண்ணுங்க, த்ரிஷாவில நீங்க யார வேணா இல்லைங்க, டிவிக்கே தான். நம்ம அதுதான் சிலர் புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கலாதவங்களுக்கு சில பேருக்கு வந்து அது ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ இப்படி பண்றாங்களே, தலைவர் இப்படி பண்றாங்களே. அதெல்லாம் போய் நான் ஃபேக் நியூஸ், அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அவங்களே உருவாக்குறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃப் அது நடக்குமோ நடக்காதோ, அது அவங்களோட விஷயம். அது நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. அது பர்சனல், அவங்க பர்சனல் லைஃப் அது பர்சனலாவே பாத்துப்பாங்க. நம்ம அந்த இது கட்சிக்குள்ள கொண்டே வரக்கூடாது. இல்ல அதெல்லாம் ஏற்படாது. அதுக்கு ஏற்படும். முட்டாள்தனமா யோசிக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம். இப்ப தெளிவா யோசிக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் சொல்ல பர்சனல் லைஃப் அவங்க முடிச்சுப்பாங்க. நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரவே கூடாது. எல்லாம் மத்தவங்களுக்கு வந்து கரெக்டா பதில் அடியா கூட இருக்கலாம். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பதிலடி யாருக்கு இருக்குன்னா டிஎம் கேக்குறோம். ஏன் அவங்கள மட்டுமே ஏன் இம்பாக்ட் பண்ணி சொல்றீங்க? மத்த கட்சி அதர் பார்ட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, ஏடிஎம்கே இருக்காங்க. தலைவரே சொல்லிட்டாரு 2 பேருக்கு நல்லதான போட்டி. அப்ப அவங்களுக்கு எதுவும் நம்ம இது கொள்கை நிறைய செய்யறாங்கல்ல. உமன்ஸுக்கும் சரி, பீப்புள்ஸுக்கும் சரி நல்லா பண்றாங்கல்ல. ஃப்ரீ பஸ் விடுறாங்க, பின் பஸ் விடுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக 5000 ரூபாய் இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னா அவங்க அந்த கட்சி வந்து நான் தப்பா சொல்ல வரல. இப்ப வந்து அவங்க வந்து இப்ப வந்து கட்சி சரியில்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நல்லா இருக்கலாம். இப்ப வந்து அவங்க ஓட்டு போடுறதா ரொம்ப சீனியர் சிட்டிசன் தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க வந்து அந்த காலத்துல இருப்பாங்க. அந்த காலத்துல நல்லா பண்ணிருக்காங்க, நிறைய நம்மளுக்கு உரிமை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே. அதுக்காக இப்ப ஒருத்தன் நம்ம பேரண்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு நமக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லைல்ல. அதனால அவர் என்ன பண்ணாலும் என்ன ஒரு மாற்றத்து தானே. ஏன்னா அவங்க ஒரு 5 வருஷம் இப்பதான் கரெக்டா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடிதான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணவே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் யூஜி, எனக்கு ஏன் லேப்டாப் தெரியல? இவ்வளவு மக்களுக்கு நல்லா தானே ஃப்ரீ பஸ் விடுறாங்க. எங்களுக்கு புதுமை பெண் திட்டமும் வருதுதான். எனக்கு ஏன் லேப்டாப் தெரியல? இது எங்களுக்கு கேள்வி இருக்கு. எங்களை விடுங்க, ஃபர்ஸ்ட் இப்ப பிஜிக்கே லேப்டாப் இல்ல. இது அப்புறம் நான் ஓட்ட பாக்குறேன், மக்கள் நல்லா பாக்குறதா? திமுக கட்சியில என்ன இருக்கு பெண்களுக்காக? என்ன சேஃப் இருக்கு? ஏதாவது இருக்கா? ஃப்ரீ பஸ் இருக்கு, ஃப்ரீ பஸ் எல்லாம் இருக்கு. பொண்ணுங்களுக்கு சேஃப் இருக்கா? இல்ல. பட் மேபி இப்போ இந்த கட்சில இருந்து வேற ஒரு கட்சிக்கு போனாதானே தெரியும் அவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க கேர்ள்ஸ்க்காக அப்படின்ட்டு. சோ அதுக்கப்புறமா தான் தெரியும். எதுவுமே வரதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் பண்ணுவோம் அதான் பண்ணுவோம் சொல்ல முடியாது. பட் இப்ப இருக்க கட்சியில ஒண்ணுமே இல்ல. கேர்ள்ஸ்க்காக சேஃப்ன்றது இல்ல. நிறைய ரேப் போகுது. நிறைய உங்களுக்கு தெரியும் கேர்ள்ஸ்க்காக என்னென்ன போகுதுன்ட்டு. சோ உமன்ஸ்க்கு சேஃப் இல்லதான். மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஏற்படும். யாருக்கு ஏற்படுதோ இல்லையோ உமன்ஸ்க்கு ஏற்படும். அங்கீதாவுக்கு வந்து இவங்களுக்குள்ள தனிப்பட்ட கருத்து ஏதோ வந்து வேறுபாடு வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு த்ரிஷா வந்து காரணம் இல்ல. அதான் நான் சொல்றேன். இப்போ சோசியல் மீடியா அதான் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் போகும். அதுக்கப்புறம் அவங்களே மறந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சஞ்சார் படத்துல மாதிரி தெரியல. அது வந்து எதிர்பாராதது எதிர்பாருங்க. இது மாதிரி என்ன நடக்குன்னே தெரியாது, ஆனா வச்சு செய்வாரு. அது மட்டும் தெரியும். பெண்கள் சப்போர்ட் இருக்குமா? கன்ஃபார்ம் பெண்களோட சப்போர்ட் டிவி கேக்கு தான். எல்லாம் ஓட் பண்ணுங்க, டிவி கேக்கு நம்ம அதுல செய்யணும், அவள்தான். வேற எதுவுமே இல்ல. டிவி கேக்கு ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே டிவி கேக்கு தான் சப்போர்ட். சோ நாங்க சொல்ல வேண்டியது இல்ல, அவங்களே போட்டுருவாங்க. நோ ஒன் இஸ் ஃபார் டிஎம்கே. அவள்தான். உங்களுக்கு ஓட் இருக்கா? ஓட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்டே எங்களுது டிவி கேக்கு தான். அப்படிங்களா? ஆமா, முத ஓட் போடுறோம்.
ஆமா, மாற்றத்துக்காக தான். இப்ப எங்களுக்கு சேஃப்டியே கிடையாது இந்த டிஎம்கே ஆட்சியில. அதனால இப்ப டிவிக்கு வந்து என்ன பண்ண போறாங்கன்னு நாங்க பார்க்க போறோம். அவங்க எங்களோட சேஃப்டி பெட்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். சேஃப்டி மீன்ஸ் எதை சொல்ல விரும்புறீங்க? இப்ப நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நடக்குதுல கேர்ள்ஸ்க்கு, அதெல்லாம் இல்லாம இருக்கும்ல. டிவிக்கே வந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பெட்டரா பண்ணுவாங்கன்னா எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சட்டம் எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல, கொண்டு வந்தாங்கன்னா இப்ப இந்த தண்டனை எல்லாம் கொஞ்சம் பலமா வந்துச்சுன்னா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். தளபதி பண்ணுவாரு, அவ்வளவுதான். நான் நினைக்கிறோம் இல்ல, பண்ணுவாரு தளபதி. நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸ்டாலின் ஐயாவும் நல்லது பண்ணிருக்காங்க. ஆனா எங்களுக்கு விஜய் அண்ணா தாங்க வரணும். எங்களுக்கு என்ன இருக்கிற ஆரம்பிச்சு அவரு நம்ம இது வரைக்கும் நடந்ததெல்லாம் பாத்துருக்கோம்ல, நிறைய என்னென்னமோ கொடுத்துட்டாங்க. எல்லா தலைவர்களும் நிறைய கொடுத்துட்டாங்க. ஆனா எங்க அண்ணா அதெல்லாம் வந்தா கொடுக்க மாட்டாங்க. மீன்ஸ் எதை வச்சு சொல்லுவாங்க? இலவசம் சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து புடுங்கினாங்கல்ல, அதெல்லாம் தடுப்பாரு. எங்களுக்கு இலவசமா எதுவுமே எங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்கன்றாங்கல்ல, அது இலவசம். எங்களோட காசை வாங்கிட்டு எங்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. ஆண்களும் பெண்களும் சமன்னு சொல்றாங்க. ஆனா அதையும் பெண்களுக்கு மட்டும் செய்யறாங்க. அப்ப அந்த ஆண்கள் எங்க போவாங்க? எல்லாருமே சமமா நடத்தணும். இது ஓசி பஸ்ல உங்களுக்கு நாங்க ஓசி பஸ் கொடுக்குறோம். ஓசி பஸ்ல தானே போறீங்க பேசுறீங்கன்னா, அதனால ஓசி பஸ் தான் அது எங்களோட காசு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். அது பெருமையான என்ன எடுத்துக்கிட்டு இருக்கு. மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். பாக்குறோம், வெயிட் பண்ணி பாக்கலாம். கண்டிப்பா சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். மாற்றம் 2026ல நடக்குமா? வரப்போகுதா? நடக்கும் தான் நான் நம்புறேன். ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஓட்ஸா இருக்கும். பாக்கலாம். நான் ஒரு 70-80% கண்டிப்பா நாங்க தான். நான் ரொம்ப சீனியர் சிட்டிசனுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். நீங்க புரிய வைங்க. கண்டிப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா நம்ம ஏன்னா அவங்க வைஃப் எதுக்கிறதுக்காக அவங்க ஆப்போசிட்டா கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன இருக்கோ, பெண்களுக்கு என்ன இது இருக்கோ அதுக்கு நல்லா தான் கரெக்டா பேசுவாரு. அவர் வந்தா கூட விஜய் மட்டும் தப்பா சொல்ல முடியாது, அவங்க வைஃப் தப்புன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதுக்காக அவங்க பண்றாங்க. தலைவர் வாய் திறக்காத எப்படி சொல்றது, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவார்ல, அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக் விஷயத்த வந்து அவங்க ஃபேமிலி விஷயம் ஷேர் பண்ணக்கூடாது இல்ல. அவங்க மக்களுக்காக வந்தாரு. அவங்க பர்சனல் விஷயத்த கொண்டு வந்து மக்களுக்கு ஃபீல் பண்ண வைக்க கூடாது. விஜய்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் ஃபீல் பண்ணாரு, எல்லாருமே ஃபீல் பண்ணுவாரு இல்ல. அதுக்காக அவர் பேசுறாரு. அப்புறமா பாரு லேடிஸ்க்கு எவ்வளவு பாதுகாப்பு தருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இல்லையேதான் சொல்றேன். இல்ல எவ்வளவு நடக்குதுங்க. சின்ன சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். இல்ல அதெல்லாம் நம்ம காசு தானா, நம்ம காசு அதெல்லாம் நம்ம என்ன பண்றாங்க சொல்லுங்க. ஐயோ 5000 எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. எங்களோட கேஷ் தான் எங்களுக்கே திருப்பி கொடுத்திருக்காங்க. ஒரு சிலருக்கு தான் வந்திருக்கு, எல்லாருக்கும் வரல. எஜுகேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அது கரெக்ட்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் எதுமே கரெக்ட்டா இல்ல. அதெல்லாம் நம்ம காசு தான். நம்ம காசு வாங்குறது நம்ம எதுவும் இல்ல. நம்ம காசு தான் நம்ம வாங்குறோம். அவங்க கேஷ் எதுவும் நம்ம வாங்கல. விஜய் வந்தா மட்டும் எல்லாம் பண்ணுவாரு. கண்டிப்பா பண்ணுவாரு. அவரு உடனே வந்தவொடனே பண்ண மாட்டாரு, பண்ண விட மாட்டாங்க. லேட்டா பண்ணுவாரு. ஆனா லேட்டஸ்டா எல்லாமே பண்ணிடுவாரு. லேட்டா பண்ணிடுவாரு. ஓகேவா? கண்டிப்பா வரும். 2027ல வரலன்னா கூட 27ல வந்து சொல்றாங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தியா. சின்ன குழந்தை வாயில இருந்து வருதுனா அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம விஜய் வரும்போது. இப்போ உங்களோட சப்போர்ட் யாருக்கு? டிவிகே மட்டும் தான் கொடுப்போம். கண்டிப்பா வந்த அப்புறமா பாருங்க. அப்போ நாங்க பேசுறதுமா வந்தவனே அவர் எதுவும் பண்ண மாட்டாரு. ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. 27ல அவங்க எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு. அவரு அந்த 5 வருஷத்துல 6 வருஷம் ஆட்சி நடத்துவாரு. கன்ஃபார்ம் நடத்துவாரு. ஒரு வருஷம் பண்ண விட மாட்டாங்கண்ணா. அவங்களுக்கு எல்லாருமே எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. எவ்வளவு எதிர்ப்புனா பாருங்க. லாஸ்ட் டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கறாரு. பிளான் பண்ணி அவர் பிளான் பண்ணாரு வரணும்னு தஞ்சாவூருக்கு. டைவர்ஸ் எல்லாம் பண்ணாம நின்னுட்டாரா? மக்களை பாதிப்படுத்தாம வந்தாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வருவாரு, எல்லாமே செய்வாங்க. பேசல. அதான் ஏன் பேசணும்? அது நம்ம பர்சனல். இப்போ நான் அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், அவர் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் பர்சனல் விஷயத்த பேசி அவர் கண் கலங்கி அடுத்தவங்கள ஃபீல் பண்ண வைக்கல. அவர் பர்சனல் விஷயம் அவரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அவங்க மக்கள் சந்தோஷமா இருக்கணும்ட்டு அவர் விஷயத்த அங்க கொண்டுவே வரல. அவரை என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டு தான் இருக்காரு. சொல்ல போனா லாஸ்டா சங்கீதா கூட தான் இருப்பாங்க. அப்படிதான் பாருங்க. பார்த்தவனே வந்து அதிர்ச்சியா இருக்கலாம். போக போக ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. சிஎம் கூட தான் இதுக்கு போயிருந்தாரு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன சேர்ந்து பார்த்தோன்னே அதிர்ச்சியா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் வராது. உடனே அவங்க சேர்ந்து பார்த்தா கொஞ்சம் தயக்கம் வந்துருக்கலாம்.
அப்ப நிறைய பேர் வர வர அது போயிருக்கலாம். எல்லாரும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க. டிவிக்கே தான் நம்மளது எல்லாமே. நெக்ஸ்ட் உமன்ஸ் எல்லாருமே இந்த உமன்ஸ் டே அன்னைக்கு நெக்ஸ்ட் இயர் விஜய் வரணும்ட்டு வேண்டிக்கிறோம். விஜய் மட்டும் தான் வரும். எல்லாரும் ஹாப்பியா இருங்க. சிங்க பெண்கள் எல்லாமே ஹாப்பியா இருங்க.